கொடைக்கால் சரவணன் அக்யூஸ் வந்து பிடிச்சிடாப்புல. பிடிச்சது அப்புறம் நம்ம ஹீரோ பண்ணுவாப்புல பாருங்க கைஸ். அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்படி ஆக்கி விட்டானுங்களா அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா ஓல்ட் டேஸ்ல வந்து சேரும்போது ஒரு இன்னசென்டான ஆளு, வேலையை பத்தி எதுவுமே தெரியாது, ஒரு அக்யூஸ்ட் அடியா அப்படின்னு சொன்னாவோட நம்ம ஹீரோ வந்து பயந்து நடுங்கிற ஒரு ஆளு. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா அந்த கொடைக்கானல் சரவணை போட்டு அடிப்பாப்புல வர அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்துல புல்லா இருந்துச்சுன்னா அப்படி ஓடுன்னு போட்டு நம்ம ஹீரோ வந்து அடிக்கிறதுலாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்தில் வந்து எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானே அப்படிங்க நமக்கே தோணுச்சு. அதை பார்க்கும்போது அந்த சரவணன் அந்த அக்யூஸ்டை போட்டு நம்ம ஹீரோ வந்து காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ் அதிகாரியே ஒரு கட்டத்தில் வந்து ஏன் விட்டுறியா செத்துற போறான் அப்படின்னு இங்கே உள்ள போலீஸ் அதிகாரிலாம் பயந்து சவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து தரமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு கேஸா வந்து எடுக்கும்போது டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுப்பாப்புல. எப்படின்னா ஒரு ஈவு இறக்கம் இல்லாத ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தில் வந்து போன மரியாதை திரும்ப வந்துடும் நம்ம ஹீரோவுக்கு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனைலாம் இருக்கோ, யாரெல்லாம் காலை உடைக்கணுமா வைக்கணுமா எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து இன்வால்வ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வேலை சம்பவம் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கமான ஒவ்வொரு கேஸா போட்டு அட்டன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வெற்றிகரமாக ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து எல்லா கேஸையும் வந்து அட்டன் பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறாப்புல. சால்வ் பண்ணும்போது ஒரு 5 கஞ்சா குடிக்கல வந்து நம்ம ஹீரோ வந்து கைது பண்றாப்புல. கைது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா ஒருத்தன் அடிக்கிற அடியில் ஒருத்தன் வந்து பயத்தில் செத்துருவான், லாக்அப் டெத் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவரை இன்வால்வ் ஆயிருப்பாப்புல அந்த லாக்அப் டெத்தில். இதை பார்த்தா இங்கே உள்ள உயர் அதிகாரிலாம் இவனை நம்ம போட்டு கொடுத்துன்னு வச்சிருந்தேன், இங்கே உள்ள அதிகாரிகள் கட்டத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து இதுல இந்த கேஸ்ல இருந்து வெளில வரணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து பாடுபட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அக்யூஸ்ட் பார்த்தா இது இவன் சார் அந்த கொலை பண்ணா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியில் போட்டு கொடுத்துறான். இப்போ மனித உரிமை ஆணையம் அவட்ட இருந்து நம்ம ஹீரோ வந்து எல்லா உண்மையை சொல்லிடாப்புல, நான் தான் சார் பண்ணேன். ஹீரோ வந்து சொல்லிடாப்புல. சொன்னதுக்கப்புறம் அங்கே வேலை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனித உரிமை ஆணையம் வந்து சொல்லிடாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த கேஸுகளாம் ஒரு கட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாப்புல. அதாங்க இந்த வெப்சைட்ஸோட ஒரு கதை அம்சமா இருக்கு. அதை